பஸ் பஞ்சர் ஆன அப்புறம் எப்படி தான் நான் மணாலிக்கு ரீச் ஆனேன். பாதி மலைக்கு நடுவில் நான் மட்டும் தனியாக இறங்கி வேற ஒரு பஸ் பிடிச்சி போனேன். இப்போ பார்க்குற வீடியோ நான் இந்தியா சுற்றி உலா வரும் பயணத்தில் எபிசோட் 64. பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour முன்னாடியே பஞ்சர் ஆயிருக்கு. நான் தூங்கி ஏந்த அப்புறம் தான் தெரியுது எங்கடா ஒருத்தன் கூட ஆளை காணோம் பார்த்தா பஸ் பஞ்சர் ஆகி கிடக்குது. இது ரெடி ஆகிறதுக்கே ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஏறின பஸ் வந்து டேரெக்டாக மணாலி போகாது. இது வந்து நடுவில் போன அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அப்புறம் நடுக்காட்டில் ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. என்னோட புண்ணியமா என்னன்னு தெரியல, சேம் டைம் ஒரு பஸ் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவோம், அங்கேருந்து தான் மணாலி பஸ் இருக்கு. கடவுளுக்கு ஒரு கும்பிட்ட போட்டு அந்த வண்டியில் ஏறிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற டிப்போல தான் நான் இருக்கேன். காலையில -3 டிகிரி குளிர் சுத்தமா ஒத்துக்கல உடம்புக்கு. அப்புறம் காலையில இந்த சூரியனை பார்த்த அப்புறம் தான் மனசு ரொம்ப குளிர்ந்தது. குளிர்ல இருக்கும் 1.5 hour ஆயிடும் போல மணாலிக்கு போக. டைம் வந்து ஆக போகுது. இன்னும் குளிர் வந்து ஆஹா நிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மேல ஆக போகுது என்னோட பஸ் ஜர்னி. தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பஸ்ல ஸ்ரீநகர்ல இருந்து ஜம்முல இருந்து நைட் இன்னொரு இடம், நைட்டு 3:30 4 மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்து அங்கிருந்து மணாலிக்கு ஒரு பஸ். இன்னும் போயிட்டே இருக்கேன். அடுத்த 1.5 hour பயணம் மணாலிக்கு ரீச் ஆயிடுவேன். அப்பப்ப நடுவுல இந்த சூரியன் கொடுத்த முத்தத்துல வெப்பத்தை நல்லா ஏத்திக்கிட்டு சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு வழி ஃபுல்லா அழகான காட்சிகள். ஒரு வழியா நெடுநேரம் பயணத்துக்கு அப்புறம் மணாலிக்கு ரீச் ஆயிட்டோம். அடுத்தபடியா மலிவான விலையில ஒரு ஹாஸ்டல்ல பார்க்கணும். ஹாஸ்டல் கிடைக்குதா இல்லையா இதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நாளை சந்திப்போம்.